தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக ஐபிஎஸ் அதிகாரி அபய்குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவு காரணமாக அவர் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பு எடுத்துள்ளார். இதையடுத்து அந்த பொறுப்பை அவருக்கு பதிலாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபியாக உள்ள அபய்குமார் சிங் கவனிப்பார் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அபய்குமார் சிங்கிற்கு கூடுதலாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஊழல் தடுப்பு பிரிவையும் அவர் கவனித்துக் கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்கட்ராமன் விடுமுறை முடித்து திரும்பும்போது பணிகள் அவரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு நிரந்தர டிஜிபியை உடனடியாக நியமிக்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வரும் சூழ்நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெற்ற பிறகு இதுவரை தமிழக சட்டம் ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாமல் உள்ளார். அண்மையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடர்பாக விசாரணை நடத்த பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு கடிதம் அனுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.